திருமயத்தில் ஹரித்துவாருக்கு செல்லும் பக்தர்களுக்கு ஓம் நமச்சிவாயா அறக்கட்டளையின் சார்பில் வரவேற்பு. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் ஹரித்துவாருக்கு செல்லும் பக்தர்களுக்கு ஓம் நமச்சிவாயா அறக்கட்டளையின் சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. மகாராஷ்டிரா மாநிலம் இந்தூர் சமஸ்தானத்தை ஆட்சி செய்தவர் அகில்யாபாய். அவரின் 300வது பிறந்த நாளை முன்னிட்டு குறும்பர் மக்களால் தீபச்சுடர் யாத்திரை நடைபெற்று வருகிறது. ராமேஸ்வரத்தில் இருந்து ஹரித்துவார் வரை உள்ள சிவாலயங்களில் வழிபாட்டு நடத்தப்பட்டு இந்த யாத்திரை நடைபெற்று வருகிறது. திருமயம் மலைக்கோட்டையில் உள்ள சிவாலயத்திற்கு வருகை தந்த பக்தர்களுக்கு ஓம் நமச்சிவாயா அறக்கட்டளையின் சார்பில் அதன் ஒருங்கிணைப்பாளர் கோட்டூர் சி பாண்டியன் அவர்கள் வரவேற்பு அளித்தார். இந்நிகழ்வில் அறக்கட்டளை நிர்வாகிகள் உடன் இருந்தனர். அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், வேகமணி நந்தன திருமணம் மற்றும் அகில பாரதிய பால் மகாசபா சத்திய மகாராணி தேவி அகில்யாபாயினுடைய 300வது ஜெயந்தி விழாவை முன்னிட்டு தீபச்சுடர் யாத்திரை என்ற ஒரு யாத்திரையை ராமேஸ்வரத்திலிருந்து தமிழகம், கர்நாடகா, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், டெல்லி, ஹரியானா, உத்தரகாண்ட் வரை, ஹரித்துவார் வரை செல்ல இருக்கிறோம். இதற்கு இந்தியாவில் உள்ள அனைத்து பால் மகாசபா மற்றும் குறும்பர் சமுதாய மக்கள் இதுக்காக ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். மற்றும் ஆன்மீக நண்பர்களும் இதில் கலந்து கொண்டு சிறப்பித்து வருகிறார். அங்கங்கு எங்களுக்கு நல்ல வரவேற்பை கொடுத்து மிக சிறப்பாக இந்த யாத்திரையை நடத்தி கொண்டிருக்கிறோம். இதில் முக்கியமாக ஹரித்துவாரை சேர்ந்த திரு விஜய் சிங் பால் அவர்களும், கர்நாடகாவை சேர்ந்த புரிகார் அவர்களும், எம்ஜிஎம் குறும்பன், லைன் ராஜா மற்றும் இங்கே புதுக்கோட்டையை சேர்ந்த தலைவர் திரு பாண்டியன் அவர்கள், தலைவர் திரு நீலமேகம் அவர்கள் மற்றும் அன்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு எங்களுக்கு சிறப்பான வரவேற்பை அளித்தார்கள். அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நடிகையும் நன்றி, வணக்கம். குறிப்பாக மகாராணி தேவி அகில்யாபாய் அவர்கள் இந்தூரை தலைமையிடமாக கொண்டு ஆட்சி செய்தார்கள். அவர்களுடைய சிறப்பு என்றால் இப்போது அதை இருக்கக்கூடிய 12 ஜோதிர்லிங்கங்களையும் பிரதிஷ்டை செய்து இன்றைக்கு வழிபாட்டுக்கு மக்களுக்கு அர்ப்பணிப்பு செய்த ஒரு பெருமை இவர்களை சாரும். இது மட்டும் இல்லாமல் ஜார்தாம் யாத்திரை என்ற ஒரு யாத்திரையும் அவர்கள் தொடங்கி வைத்தது தான். இது போன்று மகளிர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களுக்கான
எவ்வளவோ வேலைகளை செஞ்சு கொடுத்து பொருளாதாரத்திற்காக செய்து கொடுத்துருக்கார்கள். அன்றைக்கு மகளிர் சுய உதவிக்குழு ஆரம்பித்து மக்களுடைய மகளிருடைய பொருளாதாரத்தை மேம்பாடு செய்த ஒரு பெருமையும் அம்மையாருக்கு சாரும். நன்றி. 12 ஜோதி கொடுப்பேன். வேல் பூஜைக்கு வேல் ஃப்ரீயாக கொடுப்பேன்.